Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் அவசரமாக கொண்டுவரப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ராசிபுரம் புதிய பேருந்து நிலைய பணிகள் தாவேக ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து 10 ரூபாய் இயக்க தலைவர் விஸ்வராஜுடன் நமது செய்தியாளர் முகேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்க. கடந்த திமுக ஆட்சியில் ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் கொண்டு வருவதற்காக ராசிபுரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அணைப்பாளையம் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் கொண்டு வருவதற்கு நகராட்சி நிர்வாகம் முடிவு செஞ்சது. அப்போது திமுக அரசு கருத்து கேட்பு கூட்டமோ பொதுமக்களிடம் எந்த கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தப்படாமல் ஒரு படையப்பா என்கிற ஒரு தனியார் ரியல் எஸ்டேட்டிடம் சுய லாபத்திற்காக சுமார் 7 ஏக்கர் தானம் பெற்று புதிய பேருந்து நிலையம் கொண்டு வருவதற்காக பல்வேறு பணிகள் மேற்கொண்டாங்க. அப்போது ராசிபுரம் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பல்வேறு கூட்டமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. எதுக்கும் செவி சாய்க்காத திமுக அரசு தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வந்தாங்க. தற்போது புதிதாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. தற்போது அந்த புதிய பேருந்து நிலைய பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தற்போது நம்மளிடம் 10 ரூபாய் இயக்க தலைவரும் சமூக ஆர்வலருமான விஸ்வராஜ் இணைஞ்சிருக்காங்க. தற்போது இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லஞ்சம் வாங்கணும், தன்னுடைய சுய லாபம் செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இங்கே பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்த பிறகு என்ன, இந்த கட்டின பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபாய்க்கு தாண்டி சதுரடி போக முடியாத இடத்த படையப்பா நகர் ஏறக்குறைய 15,000 18,000 20,000 ரூபாய் இந்த மாதிரி ஒரு சதுரடி நிலத்தை விற்றுருக்காங்க. ஏறக்குறைய 5,000 கோடி ரூபாய் அளவில் இங்கே லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த படையப்பா நகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KN நேருக்கு சொந்தக்காரர். இந்த படையப்பா நகர் குரூப் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியுடைய திமுகவுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் KN ராஜேஷ்குமார் அவருக்கு பல கோடி ரூபாய் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 கோடி ரூபாயில் இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டின ஒப்பந்ததாரர் அவருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. லேண்ட் குரூசருங்கிற காரு முதலமைச்சர் பயன்படுத்தி இந்த காருக்கு இணையான காரு தமிழ்நாட்டிலே 15 பேர் வச்சக்கூடிய காரை லேண்ட் குரூசர் காரை இந்த பஸ் நிலையங்கள் கட்டின ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் MP திமுக மாவட்ட செயலருக்கு இரவலாக கொடுத்துருக்காரு. அந்த காரை ஓட்டிகிட்டு இருந்தார். ராஜேஷ்குமாருக்கு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருடைய PAவாக இருக்கிறவருக்கு இங்கே நிலம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல பங்கு வாங்கியிருக்காங்க. நகர்மன்ற உறுப்பினர் கூட நிறைய பேருக்கு இங்கே பிளாட் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா படையப்பா நகருக்கு 5,000 கோடி ரூபாய் லாபம். ஆனால் ராசிபுரம் நகராட்சிக்கு தமிழக அரசாங்கத்துக்கு 32 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்குது. இப்போ இந்த பேருந்து நிலையம் இனிமேல் இங்கே செயல்படாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. எங்களுடைய ராசிபுரம் நகரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தற்போது அமைச்சராக இருப்பவர் மிக தெளிவாக தமிழக அரசு மூலமாக ஒரு உத்தரவு போட்டிருக்கார். இந்த பேருந்து நிலையம் தொடர்பான எந்த வேலையும் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவு போட்டிருக்கார். மாவட்ட நிர்வாகம் இந்த பேருந்து நிலைய இடமாற்றம் தொடர்பான அனைத்து விஷயத்தையும் கைவிட்டுட்டாங்க. இனிமேல் இந்த இடத்துக்கு பேருந்து நிலையம் எக்காரணத்தை கொண்டு இடமாற்றம் செய்யாது. பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையத்தை செத்துப்போன பஸ் ஸ்டாண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது இது சம்பந்தமாக அரசு ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்களா, இல்லை விசாரணை ஏதாவது நடத்திட்டு வராங்களா? இந்த பேருந்து நிலையம் கொண்டு போனது சம்பந்தமாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழல் செஞ்சுருக்கின்றீங்க, இது சம்பந்தமாக ஏதாவது விசாரணை நடவடிக்கை இதுவரையும் எடுத்திருக்காங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறையிலையும் காவல்துறையிலையும் தமிழக அரசிடமும் இது எங்கன்னாலும் லஞ்ச பரிமாற்றம் நடந்துருங்கிறத புகார் கொடுத்துக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் விசாரணை செஞ்சுருக்கார். இப்போ கூடுதல் செய்தியாக கடந்த மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி இந்த படையப்பா நகர் பஸ் ஸ்டாண்டு இதை சுற்றி 10 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கெங்கெல்லாம் இடம் விற்பனை நடந்திருக்கு, பத்திரங்கள் ஆவணங்கள் நடந்திருக்கு, அத்தனை ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றியிருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பான விரிவான விசாரணை நடத்திட்டு இருக்கு. நிச்சயமாக வழக்கு பதிவு செய்வாங்க. வழக்கு பதிவு செய்ய தவறுனா நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு பதிவு செய்ய வைப்போம். தற்போது நகராட்சி நிர்வாகம் 32 கோடி செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு தற்போது அது பயன்பாட்டுக்கு இல்லாத நிலைமை இருக்குது. மேலும் ராசிபுரம் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா, தற்போது ராசிபுரம் நகரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை புனரமைப்பு செஞ்சு அனைத்து பேருந்துகளும் செல்றதுக்கு புதுசாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து முகேஷ்.